நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கைத்தறியில் நெசவாளர்களுக்கு உதவிடும் வகையில் புதிய வகை தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கும், நெசவாளர்களின் குழந்தைகள் உலக தரத்திலான கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்ப கல்வியை பயில்வதற்கும் நாடு முழுவதும் மொத்தம் 11 இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இதில் தமிழகத்தில் சேலம், உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி, அசாம் மாநிலம் கவுஹாத்தி, ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர், ஒடிசா மாநிலம் பார்கர், மேற்கு வங்கத்தில் புலியா என மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் 6 வளாகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதேபோல ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர், தெலுங்கானா என மாநில அரசின் கட்டுப்பாட்டில் 5 கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. மொத்தமுள்ள 11 இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் பட்டய படிப்புகளுக்கு சேலம் தலைமையிடமாக செயல்படுகிறது. அனைத்து கல்லூரிகளுக்குமான படிப்புகளுக்கு தேர்வு கட்டுப்பாட்டு மையமாக சேலம் திகழ்கிறது. தேர்வை ஒருங்கிணைத்தல், கண்காணித்தல், மதிப்பெண் சான்றிதழ் வழங்குதல் போன்ற பணிகளும் இதில் அடங்கும். சேலத்தில் உள்ள இந்த கல்வி வளாகம் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் பசுமையான சூழலில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற இந்த கல்வி நிறுவனம் 1960ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி அப்போதைய தமிழக முதல்வர் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிறுவனம் 1960 முதல் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பத்தில் பட்டய படிப்பை வழங்கி வருகிறது. 2015-16ஆம் கல்வியாண்டிலிருந்து இந்த நிறுவனத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு, பிடெக் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பம் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. டிப்ளமோ படிப்புக்கு ஆண்டுக்கு 8000, பிடெக் படிப்பிற்கு ஆண்டுக்கு 20,000 மட்டுமே கட்டணமாக இங்கு வசூலிக்கப்படுகிறது. விடுதி வசதியுடன் கூடிய கல்லூரியான இங்கு நாட்டின் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் மாணவ மாணவியர் கல்வி பயில்கின்றனர். அவர்களுக்கு பஞ்சு முதல் நூல், துணி மற்றும் ஆடை தயாரிப்பு வரை உள்ள முழுமையான நெசவு செயல்முறைகள் கற்பிக்கப்படுகின்றன. 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட அரங்கினை ஆட்சியர் இளம் பகவத் திறந்து வைத்தார். ரசாயன உரம் பயன்படுத்தாமல் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் முறை பற்றியும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. சேலம் குகை காளியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் திருவிழாவின் முத்தாய்ப்பாக நடத்தப்படும் வண்டி வேடிக்கை திருவிழாவில் குகை, செங்கல்பட்டி, கருங்கல்பட்டி, ஜவுளிக்கடை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பல்வேறு புராண நிகழ்ச்சிகளை நினைவு கூறும் வகையில் இந்த வண்டி வேடிக்கை திருவிழாவில் ஆண்டுதோறும் கலந்து கொள்கின்றனர். பல்வேறு வேடங்களில் பக்தர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வண்டிகளில் வலம் வந்தனர். வண்ணமயமான வண்டி வேடிக்கை திருவிழா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரையும் ஈர்த்து வருகிறது என்பதற்கு இதற்கு கூடும் கூட்டமே சாட்சியாக திகழ்கிறது. 10 பருவ இளைஞர்களை பாரத தேசத்தின் பக்கம் ஈர்க்கும் வகையில் அவர்களின் எழுச்சியை ஆக்கப்பூர்வ சக்தியாக மடைமாற்றிடும் விதமாக மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என பொருள்படும் விக்சித் பாரத் ஃபார் யுவா என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. இதில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் இளம் பிரதிநிதியான அபிநயா அங்குராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளித்தார். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, போதைப்பொருள் இல்லாத இந்தியா, ஒரே பாரதம் உன்னத பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இதுபோன்ற நிகழ்வுகள் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் அபிநயா அங்குராஜ். கவர்மெண்ட் வந்து நஷா முக்த் பாரத் அபியான்ற ஒரு கேம்பெயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம பார்த்தோன்னா அரவுண்ட் 29.26 crore பீப்புளுக்கு நஷா முக்த் பாரத் அபியான் பற்றின அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அரவுண்ட் 11.17 crore யூத்துக்கு வந்து இந்த மெசேஜ் ஏற்கனவே பாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு யூத்துக்கு இருக்க மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டாக மாறும். அவங்களுக்கு வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட ஃபியூச்சர். ஸோ நம்ம ஜெனரேஷனோட பிக்கஸ்ட் மிஷன் இஸ் டு கிரியேட் அ ட்ரக் ஃப்ரீ யூத். இந்திய கலாச்சாரம், பண்பாடு, அரசியலில் இளைஞர்கள், வளர்ச்சி அடைந்த பாரதம் உள்ளிட்ட பல்வேறு அமர்வுகளில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். 2047இல் உலகின் வல்லரசு இந்தியா என்ற உன்னத குறிக்கோளை அடைந்திடும் வகையில் ஈடு இணையில்லாத இளைஞர் சக்தியை ஊக்கப்படுத்தி உற்சாகமூட்டும் வகையில் நடைபெற்ற மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.